ஸோ ஹே கைஸ் பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிப் ஒன்று போகலான்னு ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 6 மணி ஆகுது. அப்படியே உடனே இந்த கிளைமேட்டை பாருங்க. இங்கே பாருங்க கிளைமேட்டை, இங்கே மழை பெய்யுதுங்க. மழையில் ட்ரிப்பா? ஐயோ, ஜென்ரலி லைட்டாக ரெயின் இருக்குது. பட்டு நோ ப்ராப்ளம், நம்ம வந்து ட்ரிப்புக்கு வந்து கிளம்பலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ சேனலில் யாராவது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை மட்டும் ஆளில் போட்டு வச்சுங்க. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ வரும், பார்க்கலாம். கிளம்பிட்டு வரேன். அவ்வளோதான் கைஸ். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து மைக்கு கரெக்டாக செட் பண்ண முடியல. ஸோ இது வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸில் தான் நான் பேசிகிட்ருக்கேன். மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக நான் ஒரு விளாக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக கொடுப்பேன். சேம் டைம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஹெல்மெட்டும் இல்லை. ஸோ ஹெல்மெட்டில் மாட்டிட்டு மைக் நல்லா தான் ஒர்க் பண்ணுது. பட் ஹெல்மெட்டில் மாட்டிட்டு போகிற மாதிரி ரெயின் வேறு. ஹெல்மெட்டில் மாட்டால் கொஞ்சம் கிளைமேட் இதுவாயிருன்னு சொல்லிட்டு அதனால் மாட்டலை. வீடியோ யாராவது பார்த்துருந்தீங்கன்னா, ஆல்ரெடி இங்கே போயிருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். எத்தனை பேர் போகிறாங்க பார்த்தீங்களா வண்டியில். ரொம்ப ரிஸ்க்கு தானே, அதுவும் ஒரு உக்காந்து போகிற விதமே சரியில்லை. என்ன பண்ணுறது, விழுந்தாலும் திறந்த மாட்டாங்க, சேர்த்தாலும் திறந்த மாட்டாங்க. ஓகே, அப்படியே கொஞ்சம் வீடியோ வந்து பாஸ் பண்ணி போட்டுக்கிறேன். ஸ்பீட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது எந்த ரூட்டுன்றவங்க மேக்ஸிமம் திருக்கோயிலூர் டு செஞ்சி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இது எந்த ரூட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டாச்சிபுரம் ரீச் ஆயாச்சு. கண்டாச்சிபுரம் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் திருத்தணும் மூச்சு வந்தோம். சரி, அப்புறம் அப்படியே அங்கேருந்து லெஃப்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து வழி தெரியும். அப்படியே அங்கேருந்து நேராக போய்ட்டுருந்தோம். கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் அப்படியே இந்த ஒரு லொக்கேஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஒரு ஏரி, ஆனால் ஃபுல்லாகவே வந்து அந்த ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்க, அதுதான் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டு வேறு லெவலு. அதுக்காக தான் நான் அவங்கள வந்து ஷார்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இந்த வீக்குள்ளே போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் போனீங்கன்னா ராஜாவோட கோட்டையை வந்து பார்க்க முடியாது, பாலம் வேலை நடைபெற்றுருக்கு தான். ஆனால் எப்போ ஓப்பன் ஆகுன்றது எனக்கே தெரியல. நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். ஆனால் ராணி ஃபோர்ட் போங்க, சூப்பராக இருக்கும். ராணி கோட்டையே சூப்பராக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், அதில் நான் வாய்ஸ் இருக்கும். ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ வந்து பிடிங்கி வச்சிட்டாங்க. ஓகே, நாங்கள் ஒரு வண்டியில் 3 பேர் போனது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் சேஃப்டிக்கு வந்து ஹெல்மெட்டு இருந்தது எங்ககிட்ட, பிரச்சனை இல்லை. ஹெல்மெட் போட வேண்டிய இடத்துல போட்டுக்கணும். மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவன் பேர் ஸ்ரீதர், முன்னாடி இருக்கிற பேர் ஜீவா. ஆல்ரெடி பார்த்துருக்கலாம் சேனலில், பின்னாடி இருக்கணும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே கைஸ், நான் அப்படியே இப்போது செஞ்சி ஃபோர்ட்டுக்கு போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். பை. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இந்த ரைட் எடுத்தால் ஒரு 500 மீட்டரில் நம்ம போக வேண்டிய இடம். இதோ பின்னாடி தெரியுதில் ஒரு பாறை, அந்த பாறைக்கு மேலே தான் ராஜாவோட கோட்டை இருக்குது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அங்கே போகலை. அது எங்களுக்கு சந்தோஷமாக போச்சு. ராணி கோட்டையெல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகும்போது தலையில் இடி தூக்கி போட்டாங்க, மேலே போக முடியாதுன்னு. அது எங்களுக்கு பரவாயில்லன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா எடுத்த உடனே தலையில் இடியை போட்டு போக முடியாதுன்னு சொல்கிறதுக்கும் போயிட்டு ஒரு இடத்த என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஓகேங்களா. அதோ அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா ராணி, இது வந்து ராஜா. இது மேபி நெக்ஸ்ட் இயர் அலோவ் பண்ண சான்ஸ் இருக்குது. நான் ரிட்டன் போகிறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ராஜாவுடைய அந்த கோயில் இருக்கும், கோயிலுக்கு போகிற வழி. ஸோ இது பக்கத்தில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த கல் மாதிரி, அது வந்து பார்த்திங்கன்னா ராணி கோட்டைக்கு போகிறது. இது வந்து செஞ்சி கோட்டை என்ட்ரன்ஸ். சூப்பராக இருக்குது. கையில் ஒரு சுருப்பை, அவங்க கையில் ஒரு தண்ணி. ஆமாம், பின்னாடி வரேன், அதெல்லாம் கண்டுக்கூடாது. அதோ இருக்குது, அது ராஜா கோட்டை, இது ராணியோட கோட்டை. ராணி கோட்டையை பார்க்கும் போதே தலை சுத்து. ஐயோ, இங்கேருந்து அங்கே பார்ப்பாரா ராஜா, அங்கேருந்து பைனாக்குலர் வச்சு பார்ப்பார் போல இருக்க. ஐயோ, அது 2000 இது பண்ணி தான் போகணும் ப்ரோ. ஓகே, இப்போது மைக் அட்டாச் பண்ணியாச்சு. மைக் எப்படி கேட்குதுன்னு பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் டிக்கெட் கவுண்டரா எவ்வளோன்னு கேட்டு பாரு. எவ்வளோ? 3 பேருக்கு. ஓகே, இந்த கேமரா இது எல்லாம் வச்சுட்டு வந்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஐயோ வைக்க முடியாது செங்குத்து. வர வழியில் கோப்ரோ பிடிங்கி வச்சுட்டாங்க. கோப்ரோ அலோட் கிடையாதுன்னாங்க. 10 படிக்கு தான் ஏறணும். அதுக்குள்ளே ஒருத்தன் கால் வலிதுன்ட்டான். கீழே இருந்து ஒரு 100 படிக்கட்டு தான் ஏறி இருப்போம். அதுக்குள்ளே மூச்சு வாங்கிடுச்சு. ஒருத்தவனுக்கு மூத்திரம் முட்டிக்கிச்சு.
அதுக்குள்ளே ஒருத்தனுக்கு கால் இதுவாகி போச்சு. ஐயோ எனக்கு கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பக்கம் படிக்கட்டு லைனாக வச்சுருவானு போகிற அதான்டா ரொம்ப மோசம்டாடி. அதுதான் அவங்க யூஸ் பண்ணது. சிப்பாங்க யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறாரு. மெயினாக அவங்க போவாங்க போல ராணி அவங்க பணியாட்கள் கொஞ்சம் முக்கியமான ஆள் போகிறது போல். இதாங்க அந்த காலத்து வாட்ச் டவர். இங்கே பாருங்கள், இங்கேருந்து வழி பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு வழி தெரியுது, எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு தெரியல. ஓகே மேலே வந்தாச்சு. இது என்னன்னு தெரில. அப்பா அந்த ஒரு குரங்கு சொல்லி நிற்குது. இது குரங்குடாது அவனை மாதிரி இருக்குது அந்த குரங்கு. ஸ்ரீதர் மாதிரி இருக்குது குரங்கு. அந்த பிச்சா அது நம்ம குரங்கு எனக்கு கிடையாது. இது ஃபாரஸ்ட்டு. அது மூஞ்ச பாராது மோசமானது. இது என்ன இதோட என்ன 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 உனக்குண்ணா 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 என்ன இங்கே வா. அங்கே போகிற அது பேசுதுடா அவங்ககிட்ட. இங்கே வா, நீ வா. அவங்ககிட்ட ஐய் சொரிஞ்செல்லாம் காட்டக்கூடாது. ஐய் டேய் தம்பியா, அங்கே போகிற ஸ்ரீரங்க போகிறான். ஐய் சும்மா என்னலாம் கேட்கக்கூடாது. இப்போ கேளுங்கடா, இப்போ கேள்றா. ஐய் டேய் குரங்கா. ஓய் என்ன உனக்கு என்னடா ஸ்ரீதர் ஒன்று தான். ஆட என்னடா நீ வேணா சண்டைக்கு வா. ஐயோ வருது ஸ்ரீதர் வருது. பயப்படாதடா. அது என்னது பேசுகிற பாசம் புரியுது உங்களுக்கு. சாமி நம்ம பாசம் பேசுது. ஐயோ ஜீவா அப்படியே கீழே குதி, பேராஷூட் போட்டு தரேன். இதே தான் ஆகாது, என்ன கை கால் தான் உடஞ்சிக்கும். கீழே எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள உயிர் போயிடும். ஆல்மோஸ்ட் மேலே வந்தாச்சு. இந்த பண்டை இங்கே போயிட்டான். டேய் இப்போ நான் தான்டா ஊரோட டாப்பில் இருக்கிறேன். இது ராணி குளிக்கிற இடமாங்க, பார்த்துக்குங்க. சொல்லிட்டாரு அவரு மதியாரு. அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு மேலே ஃபுல்லாக வெறும் பாறாங்கல் தாங்குது. எப்பட்றா நிற்கிது இது? ஐயோ ஆண்டவா தோணு பாரு. வா அங்கே ஏதோ கோயில் மாதிரி இருக்குது, பார்ப்போம். இங்கே எங்கேயோ ஏதோ பார்த்துட்டான் போலுக்கு, மேலேயான்னு தெரில. ராணி இங்கே தான் இருந்துருக்குன்னு ஸ்ரீதர் சொல்கிறான். இங்கே தான் குளிச்சு தான். அது குளிர வேற, அதுதான் மாட்டுக்கிறது கிடையாது. ஜீவா வேலு எங்கடா இருக்கிற? மேலே தான் போல இருக்குடி. ராணி குளிக்கிறது. இது தூங்குற இடமா? ஆளை கூட்டு வந்து நல்ல பிளேஸ் தான்டா. சத்தியமா எனக்கு இப்போ இந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. 2 பேர் தான் ஜாலியாக பார்க்க மாட்டாங்க. காலால் தான் போயிருப்பானுங்க. அங்கே ஒரு கேள்வி கேட்டான் பாடுறா, எப்படி பார்த்துருக்கோம்? எட்டி தான் பார்த்துருக்கோம். கிணறு போல தண்ணிக்கு எம்மா இருக்கும், மலை மேலே கிணறு சேமித்து வைக்கிறாங்க. வா. ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் சுற்றிட்டோம். அங்கே பாரு, ஐயோ இங்கேருந்து பேராஷூட்டில் குதிக்கணும். அங்கே போடுற அப்படியே மொத்த பிரிட்ஜுங்கிறது சூப்பராக தெரியுதுல்ல. தூண்டி போடுவோமா இங்கேருந்து? கீழே ஒன்றும் இல்லைவா? கீழே ஏதோ இறங்குது. கோயிலில் இங்கேருந்து சிலையெல்லாம் பாதுகாப்பாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. கோயில் உள்ள செருப்பு ஒன்று போகாதரா.
சிவன் கூட வச்சுருந்தாங்களா? சிவன் தான் இருக்கும், மலைக்கு மேலே மேக்ஸிமம் சிவன் இருக்குது. சிவன் பக்தம் தானே. ருத்ரா ஏன் சோடா கீழே ஏதோ இறங்குது. இறங்குனா இங்கே போடுறா தண்ணி நிற்கிதுரா. அப்பா பல பழம் நிற்குது போடுறா தண்ணி. மீன் இருக்குதா கிச்சா? இரு. ஆமாண்டா, தூண்டி எத்தனை வந்துருக்கலாமோ. இது இதே பண்ணிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். படிக்கட்டோட சூப்பராக போடுது. எங்கே போடுறா மீனா? ம், பல பழனுக்குதுரா தண்ணி. நம்ம கிட்ட தான் வந்து நிற்கும் போல போகிறோம். ஐயோ செம பழனுக்குது தண்ணி. அப்படியே உள்ள அந்த கோபுரம் அப்படி போட்டு எடுத்துனா அப்படி இருக்கும். போலாம். நல்லா இருக்கு. தண்ணி விளையாட்டி இருக்கான். இவன் கலக்கு கெட்டுக்குதான் வச்சுக்கானுங்க. போடா. எப்படா குழி பார்க்குறோம் அவங்க? போட்டா எவன் கேட்பான். ரோட்லேயே கூட போடலாம். அவங்க வந்ததுலேருந்து போடணும் 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 வந்ததுலேருந்து போடணும். அதுதான் பேச்சு உங்களுக்கு. ஐயோ அதுக்கு பேர் அவன் கூட்டின்னு வந்துடுவான்ட்டான். போடணும் நிஜமாலே போட்டுருவோம் போலாம். போட்டுருவான். நிஜமா தானா தண்ணி உள்ளே போகிறதுக்கு தெரியுது. அங்கே அது ஆமாம், இவருக்கு எல்லாருமே தெரியும். இவர் கொஞ்சம் வருஷமாக அங்கே தான் இருந்தார். இது கல்யாணத்துக்கு தான் எனக்கு தெரிஞ்சோம். கல்யாணம் தான் எதாவது பண்ணுவானுங்க போல. கோயில் ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. மண்டபம் கீழே இருக்குதா? மண்டபம் கீழே இருக்குதா? ஆனால் இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான். ஏன்னா சாமி சிலை சுற்றி ஃபங்க்ஷன்லாம் வச்சுக்கிறாங்க. சாமி சிலை கல்லு செதுக்கி வச்சுருக்காங்க. இங்கே போடுறா விஷ்ணு சிலையா? ஆமாம், விஷ்ணு பிறந்தா சிவன் பக்தா. சரிவா போகலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 குடோன் இருக்குது. அது 2ம் மேபி ஆயுத கிடங்கா இருக்கலாம். பார்க்கலாம். நம்ம பசங்க கை எங்கே போனாலும் கை வேலை தான் பார்க்குது. தப்பாக நினைக்க வேணாம், எழுதுற வேலை. ஒரே மீனிங் தான். அதோ நெக்ஸ்ட் அங்கே போகிறோம். நாட்டு தள்ளி தண்ணி வந்துடும். மேலே வந்ததுக்கப்புறம் சுற்றி இருக்கும்போது தெரியல கால். இது ஏன்னா படிக்கட்டு இல்லைல்ல அந்த அளவுக்கு. இது நம்ம வந்த வழியா? ம், நம்ம போகிற வழிடா. அது கற்றுன்னு இருக்கணுமா? படத்தை பார்த்து திவா கிச்சா சுபாஷ். ஐயோ அப்புறம் எங்கடா மேலே இதை படிக்கிட்டு போச்சு? ஏய் எப்படா அம்மா முடிச்சுது போடுறோம். இது உள்ள ஏதாவது வச்சிருப்பாங்களா? அது கிடங்கு தான். ஐ போகிற கிடங்கு. ராணி எப்படி எட்டி பார்க்கும். நம்ம லாஸ்ட்டாக சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு. எல்லாம் தொடாதீங்க, சுண்ணாம்பு. கிச்சா யாவிடே பாய்க்கிறோம். நீ ஏன் போன பார்த்தீங்கன்னா அது உந்துரும் முடிச்சு போக அப்பல போயிடுச்சுடா கையிலேருந்து. அடங்க உமால மேலே ஒன்றும் இல்லை. ஆயுத கிடங்குலேருந்து வாட்ச் டவரு நல்லா இருக்கு. இதுக்கு மேலே போக தேவையில்ல. ஏன்னா எல்லாம் சொன்னோம். என்ன தருது இது? பட்டமா? இதோ கழுதா? ராஜா தூது அமைச்சிருக்காரு. எப்படி பறகுது பாரு காற்று வச்சு. தெரியுதா உனக்கு? ரெக்கையே ஆசிக்காது. அங்கே பாடுறா காற்றை வச்சு நான் அது எப்படி வரைஞ்சி நிற்கிது பாடுறா. அப்படியே பிரயாணிக்க உள்ள இடம் ராஜாவுடைய கோட்டை. சலோ சுற்றி சுற்றி வச்சுருக்காங்க. ம், டேய் இது கொஞ்சம் ஆபத்தான இடம் தான் போல. ஆனால் பாரு சுண்ணாம்பே ஸ்ட்ராங்காக இருக்குது பாரு. இடிச்சு விட்டுற போகிறான். 20 வருஷம் ஆச்சு. மொத்த சத்தியமாக இடிஞ்சு ஊழணும்னா இது எப்பயோ ஊழ்ந்துருக்கணும். சைடில் சைடில் ஏன்னா உங்கள் நைட்டில் நான் லைட் ஆக்கி தான் உங்களுக்கு விளக்கு தான் அதுக்கு தானே ஸ்டீர் பிடிப்பான் நல்லா. அந்த காலத்தில் ஸ்டீரே வச்சுருந்துருக்கலாம் போல விளக்கு பிடிக்க. பிடிக்கிறதோட எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சிருப்பேன் இல்லை போடணும்
போடணும் இவன் பேரு போர்ட்டல் ஸ்ரீதர். தண்ணி கூட போடணும். போடுறான் பாருங்க தண்ணியை. என்ன இதில் என்ன ஓட்கா தாங்குது. பேசாம அப்படி கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் அவங்கள. அங்கே தான் செக் நவுர்ரா. ஸோ கைஸ் வந்த வேலை முடிஞ்சு ராணியை பார்த்தாச்சு, இவன் ராணியை போட்டாச்சு. நாங்கள் அடுத்து ராஜாவை பார்க்க போகிறோம். நாங்கள் போய் ராஜாவை போடுறோம். ராணியை போடல, ராஜாவை போகிறதுக்கு அந்தாண்ட கோட்டைக்கு போகணும். போகிறோம். இவர் தான் போடுறதுக்கு போடணும். இவன் பேரே போடணும். ராஜாவை கல்யாணம் பண்ணி பாரு போல விட்டா இவர். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சப்போஸ் பிடிக்கலனாலும் பிடிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ பெட்டராக போட முடியும். ஸோ கைஸ், இந்த கோயிலுக்கு வந்தோம் ஃபைனலாக. இப்போது கோயில் கட்டுமான பணி லைட்டாக போயிட்டுருக்கு. நல்லாயிருக்கு கோயில். நல்ல பூசாரி கொஞ்சம் நல்லா அனுமதிச்சார். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சுற்றி பாருங்கள். ஸோ சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சேனலில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குவாலிட்டி அண்ட் நல்ல கண்டென்ட் போட முடியுமோ நான் போடுறேன். ட்ராவல்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.